ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பையனுக்கு ஒரு அடிமையாவே இருந்துட்டீங்க. அத மனப்பூர்வமா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுக்கிட்டேன். அது போதும் எங்களுக்கு. நந்தினி எங்க? நந்தினி எங்கடி? அக்காவை பார்க்க ஆஸ்பத்திரி போயிருக்கா. ஐயோ, அவகிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும்டி. உங்க எல்லார் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ நான் பாவி. விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. விடுங்க, உங்களுக்கு புரிஞ்சது கடைசியா அதுவே போதும். இனிமே மாறிடாதீங்க. ஐயோ, அம்மா படுபாய். ஐயோ, என்னை இப்படி ஆக்கிட்டானே, என்னை இப்படி பாவி ஆக்கிவிட்டானே. ஐயோ, மாமா எடுத்துக்கோங்க. வேணாம்டா மாமா, சாப்பிடாம இருந்தா ஓட தெம்பு இருக்காது. எனக்காக குடிங்க மாமா. மாம்ஸ் மாமே குடி. நான் எப்படியெல்லாம் கனா கண்டேன் தெரியுமா மாமா? நாம எல்லாம் ஒரு டூர் போகணும். அதுவும் எப்படி? ஒரு நல்ல சொகுசு காரை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு அதில் நம்ம எல்லாம் ஏறி மனதுக்கு இனிய பாடல்களை ஒலிக்க விட்டுட்டு அப்படியே கிளம்பி ஒரு டீ கடை இந்த மாதிரி நல்ல இஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்படியே வடை போண்டா பஜ்ஜின்னு அங்கே இருக்கிற ஐட்டங்கள்லாம் அள்ளி போட்டு தின்னுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நல்ல பிரியாணி கடையாக விட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, தலைக்கறி, போட்டி, ஈரல்னு அப்படியே அசைவ உணவுகளை தாக்குன்னு தாக்கிட்டு இந்த கதிர் மாமா கூட மைல்டாக அடித்து ஏற்றி அப்படியே ஒரு சுகமாக இருக்கும்போது உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா எப்படி செய்யடா ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டா சுத்திட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப போலீஸுக்கு பயந்துக்கிட்டு டீ கடையில ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு பழைய வேனுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமையாகி போச்சே மாமா. டேய், உன்னை தொலைச்சிருவேன். இதுக்கு மேல நீ வாயை திறந்த வாயை உடைச்சிருவேன். ஆமா, பேசாம உட்காந்துட்டு இரு. எல்லாரும் நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் மாமா இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்னைய மாதிரி ஆளு தான் தேவை. நான் உங்களை சோர்வடையாம பார்த்துப்பேன். நான் ஒரு நல்ல என்டர்டெய்னர், நம்புங்க. நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு யானை பலம். 4 ஆறுதல் வார்த்தையை அள்ளி விடுவேன். நானும் இல்லைன்னா நீங்கெல்லாம் ப்ரெஷர்ல மயக்கடிச்சு விழுந்துருவீங்க மாமா. டேய், பேசாம இரு. அப்படியே டீ எடுத்து மூஞ்சில ஊத்துருவாமா. குடிக்க வந்தியா குடி, பேசாம. அந்தா மாமா, நம்ம சொகுசு கார் வந்துட்டு எப்படி வந்திருக்கான் பாருங்க நம்ம சிங்கக்குட்டி. என்னன்னு இது? நீங்க தான் கரிகாலனா? ஆமா, நான் தான். வெங்கட் இந்த வண்டி சாவியை கொடுக்க சொன்னாரு. ஏன்ட்ட தான். இந்தாங்க.
சரி ஓகே ஓகே. செலவுக்கு 1000 ரூபாய் கேட்டிருந்தேனே கொடுத்து விட்டானா? இல்லையே, அதெல்லாம் கொடுக்கலங்க. எல்லா வண்டியும் வாங்கிட்டேன், இவன் ஒருத்த மட்டும் தான் ஏமாற மாட்டேங்க. ரூபா கிளம்புறீங்களோ? எங்க போறீங்க? கோவாவுக்கு சுற்றுலா போறோம். இந்த வண்டியிலயா போறீங்க? ஆமாமா, இதே வண்டியில தான். இந்த வண்டியிலேருந்து நாங்கள் கோவா போய் அங்கே லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே டெல்லி, காஷ்மீர், நேபாள் அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே சைனா பார்டர அப்படியே சைட்லேருந்து பார்த்துட்டு வரலான்னு நினைக்கோம். சூப்பர்ண்ணே, நல்லா இருக்குண்ணே. வண்டி தரமா கண்ட்ரோலா இருக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கோம். இதுக்கு மேலே நீ எதுவும் பேசணும்னு வச்சுக்கோயேன், நாங்கள் கோவாவுக்கு போயிடுவோம், நீ கோமாவுக்கு போயிடுவ. சரியா? உனக்கு நேரம் நல்லா இருக்கு, இப்படியே போயிருப்போ. அதான் உனக்கு நல்லது. சீக்கிரம் போ மாமா. வண்டி வந்துருச்சு, நம்ம கிளம்பிடலாம். எல்லா சூழ்ச்சி வலையிலிருந்தும் நம்ம வெளியே வருவோம் மாமா. இந்த குள்ள நெறி கூட்டத்தெல்லாம் சிங்கம் நீங்கள் ஒத்த காலில் நசுக்கி முடிச்சிருவீங்க. இப்போதைக்கு மனசில் எதுவும் வச்சுக்க வேண்டாம். வாங்க, யாரும் பார்க்கறதுக்குள்ளே கிளம்பிடலாம். என்னடி உறங்கிட்டாளா? ஆமா சித்தி, மாத்திரை கொடுத்துருக்கேன், அப்படியே தூங்கிட்டாங்க. ஜனனி, சக்தி கூட யாராச்சும் போய் இருக்க வேண்டாமா? சித்தி, நான் வேணா போய் சித்தப்பா கூட இருக்கேன். இல்ல தர்ஷா, வேண்டாம். ஐசியூல இருக்கனால யாரையும் அலோவ் பண்ணலக்கா. என்னையே வெளில அனுப்பிட்டாங்க. அதனாலதான் நானே வீட்டுக்கு வந்துட்டேன். சித்தி சொல்லுங்க. அக்கா இந்த போனை கொடு. நந்தினி, சொல்லு நந்தினி. அக்கா, இங்க என்னென்னமோ நடந்திருக்குக்கா. என்ன? இரு ஒரு நிமிஷம் இரு. இங்க ஜனனி வந்துட்டா, நான் ஸ்பீக்கர்ல போடுற. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு ஜனனி. அக்கா சொல்லுங்கக்கா, என்னாச்சுக்கா? உனக்கு ஒன்றும் இல்லையே, சக்தி வந்துட்டானா? அக்கா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அங்கே அக்கா எப்படி இருக்காங்க? ஜனனி, நந்தினி. சித்தி என்னாச்சு? அக்கா என்னாச்சுக்கா? நந்தினி சொல்லுங்க சித்தி. அக்கா என்னாச்சுக்கா? சித்தி ஏன் சித்தி இப்படி அழுவுறீங்க? சொல்லுங்க சித்தி.